வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? போன வாரம் என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேங்க. அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு, என்ன டாக்டர், சின்ன வயசுலயே நிறைய பேர்த்துக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. நாங்கள் ஒரு ஃப்ரீ டயாலிசிஸ் யூனிட் நடத்திட்டு இருக்கோம் திருப்பூர்ல. அங்க ஏகப்பட்ட பேர் சின்ன வயசுலயே கிட்னி ஃபெயிலியரோட வராங்க, டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குது? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால மட்டும்தான் இது நடக்குதா, அல்லது வேற ஏதாவது காரணங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி சின்ன வயசுலயே கிட்னி ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு? அதுக்கு மரபணு காரணங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். முன்னாடி வயதானவங்களுக்கு மட்டுமே கிட்னி ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சின்ன வயசுக்காரங்களுக்கும் பார்க்குறோம். இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால மட்டும்தானா? அதாவது தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஹேபிட்ஸ், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, சிகரெட் ஸ்மோக்கிங், அல்லது எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறதுனால சுகர் ஏர்லியராக வந்து அதனால் ஏற்படக்கூடிய கிட்னி பாதிப்புகள், இது எல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பரவலான தாட் ப்ராசஸ் இருக்கு. மரபணு பாதிப்புகளால கிட்னி டிசீசஸ் வந்து அதனால ரீனல் ஃபெயிலியர் போற ஒரு குரூப் இருக்காங்க. இந்த குரூப்பை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எதனாலன்னா, இந்த குரூப் என்னதான் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா இருந்தா கூட அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான குரூப் இவங்க. ஒரு கிட்னி ஃபெயிலியருக்குரிய சிம்டம்ஸ் என்னவெல்லாம் இருக்கலாம்? யூரினரி சேஞ்சஸ், அதுதான் ஃபர்ஸ்ட். அடிக்கடி யூரின் போறது, யூரின் கலர் சேஞ்சோட போறது, குறைவா யூரின் போறது அல்லது ரொம்ப அதிகமா யூரின் போறது, இதெல்லாம் யூரின் சேஞ்சஸ் கீழே வரும். அடுத்ததா, அந்த நீர் தேக்கம் உடம்புல ஏற்படுறதுனால கண்ணை சுத்தி வீக்க வர்றது, காலை சுத்தி வீக்க வர்றது, வயிற்றுல வீக்க வர்றது, இது எல்லாமே கூட கிட்னி ஃபெயிலியரோட ஃபீச்சர்ஸாக இருக்கலாம். எக்ஸசிவ் டயர்ட்னஸ், உணவு சாப்பிட முடியாம இருக்கிறது, அதிகமா தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, உடம்பு தேவையில்லாம அயற்சி ஆயிடுறது, இது எல்லாமே கிட்னி ஃபெயிலியரோட ஃபீச்சர்ஸாக இருக்கலாம். இந்த கிட்னி ஃபெயிலியர்னால பிபி அதிகமாகி அதனால தலைவலி ஏற்பட்டு ரொம்ப ஹெடேக்கோட ப்ரெசென்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா கிட்னி ஃபெயிலியர்னால ஹைப்பர் டென்ஷன் வந்து அதனால தலைவலி ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே கிட்னி ஃபெயிலியருக்குரிய ஆரம்ப அறிகுறிகளாக நம்ம பேஷண்ட்டை பார்க்கறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதையும் மனசுல நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது, சுகர் கண்ட்ரோல்டா இல்லாம இருக்கிறது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அதை கண்டுக்காம விட்டது, இது போன்ற பல காரணங்கள் கிட்னி ஃபெயிலியருக்கு இருக்கு. இன்னொரு குரூப்ல மரபணு பிரச்சனைகளோட பிறந்து அதனால கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரபணு குறைபாடுனால ஏற்படக்கூடிய கிட்னி ஃபெயிலியர்ஸ்க்கு என்ன க்ளூஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபேமிலியில யாருக்காவது ஏர்லி கிட்னி ஃபெயிலியர் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சீக்கிரம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது சின்ன வயசுலயே இந்த பர்சனுக்கோ இவருடைய கூட பிறந்தவங்களுக்கோ ஒரு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால கிட்னி ஃபெயிலியரை நோக்கி அந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யூரினரி சேஞ்சஸ் சின்ன வயசுல இருந்தே ஏற்பட்டது, அது இருக்கலாம். சில சமயங்கள்ல கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஏர்லி கிட்னி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா கிட்னி ஃபெயிலியரை நோக்கி நகர்ந்துருக்கலாம். இன்னொரு குரூப் எதேச்சியா ஒரு ஸ்கேன் எடுக்க போனோம், அப்போ வந்து கிட்னிஸ்ல நீர் கட்டிகள் மாதிரி இருக்கு, சிஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தவங்களாவும் இருப்பாங்க. இவங்களுடைய கிட்னிஸ் கூட சீக்கிரமா ஃபெயிலியருக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற காரணங்களால கிட்னி ஃபெயிலியர் நடக்கிறதுக்கும் மரபணு காரணங்களால கிட்னி ஃபெயிலியர் நடக்கிறதுக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடு என்னன்னா, மரபணு காரணங்களால ஏற்படக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் இந்த ஒரு பர்சனோட நிற்காது. ஃபேமிலியில இருக்கிற மற்றவங்களுக்கும் அதுக்குரிய ரிஸ்க் இருக்கு. இந்த பர்சனோட குழந்தைங்களுக்கு கூட அந்த ரிஸ்க் இருக்கு. அது 25% 50% வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய டிசார்டர். ஸோ மரபணு ரீதியான கிட்னி ஃபெயிலியரான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கும் உபயோகமாக இருக்கும். அதே சமயம் ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு தடுக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மரபணு கோளாறுகளில் முக்கியமானது இந்த நீர்க்கட்டிகள் மாதிரி கிட்னிஸில் ஃபார்ம் ஆகிறது, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 குரூப் இருக்கு. ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், ஆட்டோசோமல் ரெசசிவ் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். இந்த ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படிங்கிறது குழந்தைங்களே மேனிஃபெஸ்ட் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கே கூட நீர்க்கட்டிகள் நிறைய ஃபார்ம் ஆகி அந்த கிட்னி ஃபுல்லா நீர்க்கட்டியா மாறிடும். அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரமா சிறுநீரகங்கள், கிட்னிஸ் பழுதடைஞ்சிடும்.
அந்த கிட்னிஸை மாத்தினாதான் அவங்க உயிர் வாழ முடியும் அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படிங்கிறது லேட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொஞ்சம் காமன். அதாவது ஒரு 30-40 வயசுல அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் பேர்த்துக்கு கிட்னில அங்கங்க சிஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சிஸ்ட் கிட்னி மட்டும் இருக்காது, லிவர், லங்ஸ் இங்க எல்லாம் கூட அந்த சிஸ்ட் இருக்கலாம். ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் 50% திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படிங்கிறது 25% திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கிட்னி டிசீசஸ் ஃபேமிலியில ரன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை வயிற்றுக்குள்ள பனிக்கூட நீர் எடுத்து குழந்தைக்கு வருமா வராதான்னு சொல்ல முடியும். இது மூலமா அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சிஸ்டிக் கிட்னி டிசீஸோட பாதிப்பு இல்லாம பார்த்துக்க முடியும். சில ஃபேமிலிஸ்ல கண் பார்வை குறைபாடு இருக்கும், காது கேளாமை இருக்கும், கூடவே கிட்னி டிசீஸ் இருக்கும். இந்த குரூப் எல்லாம் சில சிண்ட்ரோம் கீழே வராங்க. ஆல்போர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதுல இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா ஃபைண்டிங்ஸும் இருக்கணும்னு இல்லை. ஒருத்தருக்கு காது கேளாமையும் கண்ணு தெரியாம இருக்கும், இன்னொருத்தருக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி குரூப் கூட திரும்ப திரும்ப அடுத்த குழந்தைங்களுக்கு வரதுக்கு 50% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்குமே என்ன டயக்னோசிஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் பெட்டர் அவங்கள மேனேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பையன் அடலசன்ட் ஏஜ் குரூப்ல ஹை பிபியோட வந்து உடம்புல சின்ன சின்ன சிவப்பு தடிப்புகளோட பிரசன்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது ஃபேப்ரிஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸா இருக்கலாம்னு நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கறது மூலமா அவங்களுடைய டிசீஸ் ப்ராசஸை குறைக்க முடியும். இந்த ஃபேப்ரிஸ் டிசீஸ் ஒரு முக்கியமான காரணம் ஏர்லி ரீனல் ஃபெயிலியருக்கு. அதை ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ரெமெடி கொடுக்க முடியும். இது இல்லாமல் நெஃப்ரோனோதைசிஸ், அந்த கிட்னிஸ் எல்லாம் சுருங்கக்கூடிய ஒரு மரபணு பிரச்சனை ஒன்று இருக்கு. டியூபரஸ் ஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம் மண்டலம், இருதயம், கிட்னிஸ் இதையெல்லாம் பாதிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஹீமோலைட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு குரூப் மரபணு ரீதியாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிஸ்டினோசிஸ் அப்படிங்கிற ஒரு அப்னார்மாலிட்டி பல உறுப்புகளை, கண், நரம் மண்டலம், கிட்னிஸ் இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அந்த சிஸ்டினோசிஸ். இது போன்ற பல மரபணு காரணங்கள் ஏர்லி கிட்னி ஃபெயிலியருக்கு வழிவகுக்கலாம். யாரோ ஒருத்தர் சின்ன வயசுல கிட்னி ஃபெயிலியரோட இருக்காங்க, அல்லது ஃபேமிலியில யாருக்காவது நான் சொன்ன மாதிரியான பிரச்சனைகளோட சேர்ந்து கிட்னி ஃபெயிலியரும் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் மரபணு டெஸ்டிங் பண்றதை பத்தி யோசிக்க வேண்டியது அவசியம். இந்த மரபணு டெஸ்டிங் பண்றது மூலமா இவங்களுக்கும் ஒரு தெளிவான டயக்னோசிஸ் கிடைக்கும். கூடவே இந்த ஃபேமிலியில இன்னொருத்தர் இது போன்ற ஒரு டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகிறத நம்மளால தடுக்க முடியும். அதனால இனிமே யாராவது ஒருத்தர் சின்ன வயசுலயே கிட்னி ஃபெயிலியரோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால இது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு ஏதாவது மரபணு காரணங்கள் இருக்குமா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ரீதியில யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இன்ஃபர்மேஷன் பல பேர்த்துக்கு போய் சேரணும். அது உங்களால தான் முடியும். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை சீக்கிரமே நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. பாய்.